ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி பௌர்ணமியானது வருது. அன்றைய நாள் வரக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி மிக முக்கியமான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது. அன்று வரக்கூடிய ஆணி பௌர்ணமி விரதத்துடைய வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு உருவாகக்கூடிய ராஜ கிரகங்களால் மேசராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மேசராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆணி பௌர்ணமியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆணி பௌர்ணமி விரதமும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். இரவில் அன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்தால் மிகுந்த அற்புதமான பலன்கள் இறைவன் மூலிமா நமக்கு கிடைக்கும். இறைவனுக்கு அன்றைய நாள் முக்கணிகள் படைத்து வழிபாடு செய்கிறதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆணி பௌர்ணமியில் விரதம் இருந்து கண்ணப்பிரானை வழிபாடு செய்தால் காதல் வாழ்க்கை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைகூடும். இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்று சொல்லலாம். பௌர்ணமி வழிபாடு என்பது பல காலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வராங்க. பௌர்ணமி தினத்தில் சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூர்ணமாக வழங்குவது போல பௌர்ணமி விரத வழிபாடும் நமக்கு பரிபூர்ண பலனை தர இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லப்படுது. பௌர்ணமி வழிபாடுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வகையில் இருக்குது. பௌர்ணமி தினத்தில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலும் நாம் நினைத்தது நடக்கும். அதாவது நாம் எதுக்காக விரதம் இருந்து வழிபாடு நாம் செய்கிறோமோ நாம் நினைத்து வழிபடக்கூடிய அந்த காரியம் நிறைவேறும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும். அதன் காரணமாக தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துலேயும் மக்கள் மலையடிவாரத்தில் உள்ள இறைவனை வணங்கி கிரிவலம் செல்கிறாங்க. நீர்நிலைகளில் சென்று கூட வழிபாடு செய்கிறாங்க. கூட்டாஞ்சோறு உண்டு கூட மகிழ்வதை இன்னும் கிராமப்புறங்களில் வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள் அப்படிங்கிறது இல்லைங்கிறது இப்போ இதன் மூலிமா தெரிஞ்சிருக்கோம். மேலும் இந்த தினத்தில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலனை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்று இரவில் வரக்கூடிய அந்த சந்திர தரிசனத்தை பார்க்கும்போது மிக மிக அற்புதமான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு கிடைக்கும். இது அறிவியல் ரீதியாகவும் நிறைய உண்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது சூரியனுடைய ஒளியை உட்கிரகித்து ஒளிரக்கூடியது சந்திரன். மேலும் பூமியும் சந்திரனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை சுற்றி வரும். அதாவது பூமி சந்திரனும் சூரியனை பூமியும் சுற்றி வரும். அதாவது ரெண்டு மாற்றி மாற்றி சுற்றி வரும். பூமி தன்னைத்தானே சுற்றும் போது பூமி சூரியனை சுற்றுவது போல் பௌர்ணமியானது அமாவாசையானது ஏற்படுது. சூரியனுடைய ஒளியை முழுமையாக பெறக்கூடிய நாள் பௌர்ணமி என்றால் சூரிய ஒளி சந்திரனை அடையாத நாள் அமாவாசை ஆகும். இப்படி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை பௌர்ணமியானது உருவாகுது. அதே போல் தாட்சனுக்கு 27 மகன்கள் இருக்கிறாங்க. அவங்க அனைவரையும் சந்திரன் திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க. அதாவது அவங்க அனைவரையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவியின் வீட்டில் தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார் சந்திரன். ஆனால் ரோகிணி மட்டும் அதிக பாசத்தோடு நடந்து கொண்டார். மற்ற மரவணிகளை புறக்கணித்திருக்கிறார். அதாவது மனைவியை புறக்கணித்திருக்கிறாரு. அவர்கள் வருத்தத்தை தாட்சான் கண்டன் தெரிவிக்க தாட்சான் சந்திரனிடம் எல்லா மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அப்படி நடந்து கொள்ளாமல் ரோகிணியிடம் மட்டும் அதிக அன்பு காட்டினார். இதனால் கோபமடைந்த தாட்சன் சந்திரனுடைய ஒளி மங்கட்டும் என சாபத்தளித்தார். அதன் பின்னர் சிவபெருமானிடம் சந்திரன் சரணடைந்தார். இருப்பினும் சந்திரன் முழு ஒளியை பெற முடியாது, தேய்ந்து வளரும்படி ஆணையிட்டார். அதன் காரணமாக தான் சந்திரன் மாதத்தில் 15 நாள் தேய்ந்து அமாவாசையாகவும் வளர்ந்து பௌர்ணமியாகவும் ஏற்படுறாரு. இதில் ஆணியில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி விரதம் ரொம்ப சிறப்பானது. பௌர்ணமி தினத்தில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த நல்ல பலனை தரும். மேலும் அந்த நாளன்னைக்கு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்யப்படும். பௌர்ணமி தினத்தில் முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்த பின் விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி ஆணி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூல நட்சத்திரத்தில் வருது. ஆணி பௌர்ணமி என்று இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜயோகமானது உருவாகுது.
இந்த யோகமானது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான விளைவுகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப ஆணி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. ஸோ ஆணி பௌர்ணமிக்கு பிறகு கரெக்டாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லணும். அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு விடுவு காலம் இந்த ஆணி பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி தலையெழுத்து வந்து சூப்பராக மாறப்போகுது. தனது விவேகத்தாலையும் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளுற மாதிரி உங்கள் நிலைமை ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே விலகும். எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சாரபலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க இப்போ விலகி ஓடிடுவாங்க. அதனால் ஒவ்வொரு காரியங்களும் இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் ஜெயமாகும். முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். பண உதவி கிடைக்கும். தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் தகர்த்தெறிந்து போட்டிகள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. அரசாங்க ரீதியிலான உதவிகள் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சுணுக்க நிலையெல்லாம் கூட மாறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகமானது காண்பீங்க. மேலிடத்திலிருந்து வந்த உரசல்கள்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, பணியிட மாற்றம்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதியானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பும் மாறும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். குடும்ப செலவுகள்லாம் கட்டுக்குள் குறையும். பெண்களோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். கலைத்துறையில் கூட நீங்கள் ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும் தாண்டி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை தீரும். மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களோடு இருந்து வந்த வேற்றுமை எல்லாம் குறையும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றத்துக்கும் மேலாக தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தினால நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு சில வேலைகளை செய்து முடிக்க முடியும். அதுவும் அரசு தொடர்பான பணிகளை ஈஸியாக செய்து முடித்து உடனே அதில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் கைகூடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எந்த காரியங்கள்லையும் தோல்வி கிடைக்காம இருக்க திட்டமிடல் அவசியமாகுது. அதை ஒன்று மட்டும் பார்த்துங்க. தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, மற்றது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திட்டமிடல் அவசியமாகிறது. திட்டமிடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிரும். அதே போல் உங்களுக்கு உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் வராது. உடல் ரீதியாக உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் மட்டும்தான் உண்டாகும். என்ன உடல் ரீதியாக கொஞ்சம் சிறு உபதைகள் ஏற்படும். அதையும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா அதையும் சரி செய்து கொள்ளலாம். ஸோ கடவுளுடைய அனுக்கிரகத்தின் மூலிமா எல்லாமே சரி செய்து கொள்ளலாம். ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும் எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ரீதியாக உங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் சொல்லப்படல. ஸோ ஆணி மாதம் பௌர்ணமியில் உருவாகக்கூடிய இந்த யோகங்களால் மேசராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பயனடைங்க. மேச ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஆணி பௌர்ணமியோடைய பலன்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.